இப்ப அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் என்பதாக நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப இமாம் மிம்பர் படியில ஏறிட்டார் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன, அந்த பள்ளியில இமாம் மிம்பர் படியில ஏறும் பொழுது பள்ளி முழுவதும் வானவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள். முதலாவது விஷயம், நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள். ஏன்னா இமாம் மிம்பர் படியில ஏறுற வரைக்குமே அந்த மலக்கு வெளியில நிற்பார். யார் யாரெல்லாம் தொழுக வராங்க, இவர் வந்துட்டாரா, இவர் பேர் என்ன, முகமது இஸ்மாயில், அப்துல்லா, இவங்கெல்லாம் தொழுக வந்துட்டாங்க. யாருடைய ஏட்டுல பதிவாகுது, நாம ஜிம்மா தொழுவைக்கு வரும் பொழுது வாசலில் இருக்கக்கூடிய வானவர்கள் தங்களுடைய பதிவேட்டில் நம்முடைய பெயரை பதிவு செய்யறாங்க. இவரை இன்று ஜும்மாவுக்கு வந்துட்டாருன்னு பெயரை பதிவு செய்யறாங்க. நாளைக்கு மறுமையில இதை காட்டப்படும். நாளை மறுமையில இது நமக்கு காட்டப்படும். இமாம் மிம்பர் படியில ஏறிட்டாருன்னா அந்த மலக்கு என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஏட்டை மூடிட்டு அந்த குத்துபாவினுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். அப்ப இமாம் குத்துபாவினுடைய உரையை, அந்த குத்துபா உரையை நிகழ்த்தி முடிக்கின்ற வரையிலும் உஸ்குத், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஒருத்த கூட ஓ பேசாதையா அப்படின்னு கூட, நீங்க பேசுற ஒருத்த கூட பேசாதன்னு சொல்லக்கூடாது. இன்னும் ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது, நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாய் இருக்கும், அந்த பாயினுடைய குச்சியை வச்சு கூட என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் நீங்க பேசல, யாரையும் வேடிக்கை பார்க்கல, ஒரு குச்சியை வச்சு அப்படியே கையில தட்டி விட்டு இருக்கீங்கல்ல, அது கூட செய்யக்கூடாது என்பதாக சொல்லப்படுது. இமாம் குத்துபா ஓதி மிம்பர்ல இருந்து இறங்குற வரைக்கும். ஏன்னா அந்த நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல நிறைய துவா செய்யலாம். இமாம் ஓதக்கூடிய அந்த குத்துபாவை கவனிக்கலாம். அதில் வரக்கூடிய துவாவிற்கு மனதுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், ஆமீன் சொல்லிக்கலாம். குத்துபாவுல துவா தான் வருது, அந்த துவாவுல நம்ம ஆமீன் சொல்லிக்கலாம். இந்த நேரத்துல எவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாரோ அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.